ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா படகு சவாரி தான் வந்திருக்கோம். ஹரித்ரா நதி மன்னார்குடியில் இருக்கோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். வாங்க போகலாம். இது வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். சில்ட்ரன்ஸ்க்குலாம் அலோடு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குளம் இது, நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் போட்டு, அதுக்கப்புறம் 8 சீட்டர் போட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வெயிலாக இருக்குது இந்த டைம். நாங்கள் வந்து யாரும் அதிகமாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. இது வந்து ஒரு டெம்பிளோட குளம். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய குளம். இந்த மாதிரி சைஸில் நான் குளம் பார்த்ததே இல்லை. 48 ஃபீட்டு ஆழம் இருக்கிறதுனால இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்குலாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்லிடுறேன், இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். எப்படி இருக்குங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரியும். இது ஜஸ்ட் ஒரு குளம், பெரிய குளம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது வந்து நான் வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் கவனிக்கல. ஓகே. வீட்டுக்கு பின்னாடி வந்துடாது. அது பேர் என்ன சொல்லுவாங்க? சேஃப்டி ஜாக்கெட்லாம். சேஃப்டி ஜாக்கெட். இது ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ரஷ்லாம் இருக்காது. இது வந்து ஆன்லைன்லேயும் புக்கிங் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த டிடிடிசி, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் புக் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. ஸோ இந்த நிறையா சில யூடியூபர்ஸ்லாம் வந்து ஃபேக்காக இந்த மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சீனை போட்டுட்டு போயிடறானுங்க. அதனால் ஃப்ராங்காக இங்கே சொன்னோன்னா அந்தளவுக்கு சீன் இல்லை. நான் என்னோடய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்னா ஃப்ராங்காக விஷயத்தை சொல்லிவிடுவோம். நான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக ரிவ்யூ கொடுக்குறோம். தரேன். இதில் 2 சீட்டர் போட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 20 மினிட்ஸு. 4 சீட்டர் போட்டோட ப்ரைஸ் 150. அது பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா 6 சீட்டர் இருக்குது பாருங்கள். அந்த 6 சீட்டர் போட்டு வந்து 8 சீட்டர் போட்டு வந்து 600 ருபீஸு. நீங்கள் அந்த என்ன ஒரு இது பிச்சாவரம் போட் ஹவுஸு இதெல்லாம் வந்து ஒர்த்து. அந்த இதுக்கு 600 கொடுத்து நாங்கள் வந்து 7 பேர் போனோம். பட் இந்த இதுக்கு 600 சுற்றுறதுங்கிறது ரொம்ப அதிகம் சார்ஜஸ்ஸு. பட் 2 சீட்டருக்கு ஓகே. பட்டு பெடலுங்கதான் நீங்கள் மிதித்து சுற்றி வர்றதுக்குள்ளே மண்டை காஞ்சிடும். அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் 4 போர்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கவுற மாரி இருக்குது. மா அது சேஃப்டி ஜாக்கெட்லாம் நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஏன்னு நான் சொல்ல விரும்பலை, யாரும் வராததுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன அது ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி பார்த்தா இப்படி கழுவி ஊற்றுறீங்கன்னு நினைக்காதீங்க. இது கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்லாம் கிடையாது, லாஸ் தான். ஏய் 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 ஓகே, இந்த சொல்லிடுறேன். மணிவண்ணன் ரொம்ப மிதிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா. பெடலில் வரல. பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது என்னென்னா உன்னை விட நான் ஹைட்டு ஜாஸ்தி இல்லை. ஆமாம், அது வேணா நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. ரொம்ப கதற மாரி இருக்காது. ஆமாம், பிச்சாவரம் இல்லை, ஏற்காடு போட்டோட சூப்பராக இருக்கும். அது கூட ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது பெரிய குளம். ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக முடிக்கணும்னா அவங்க சொல்கிற டைம்லாம் முடிக்க முடியாது. சும்மா வந்து நாங்களும் போட்டுக்கு போகிறோம்னு சொல்லி வரவங்க நீங்கள் இதில் வரலாம். ரெண்டாவது வெயில் பரவாயில்ல, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது, காற்று நல்லா அடிக்குது. வெயில் அவ்வளோ இல்லை, வெயில் இல்லை.
ரொம்ப தாங்க முடியல வெயில். இந்த வெயில் மட்டும் இருந்ததுனால தண்ணியில் என்ன சொல்லுவாங்க இருப்பாங்க உங்களே இதில் இன்னொன்று கேட்டுக்கோங்க எல்லாம் மஸ்ட்டு. நீங்கள் இந்த குளத்தை சுற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க சொன்ன 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக வாங்கிப்பாங்க. இந்த குளத்தை ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 ஹவர் ஆகிடும் கடல் போட்டில். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த 100 ருபீஸில் கவர் பண்ண முடியாது. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கூட பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஃபுல்லாக திருப்பினா கூட 1/2 இன்ச்சு தான் திரும்புதுப்பா. அது ஒன்றும் இல்லை. அவங்க அது என்ன பிளானாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா வாங்குறாங்களே, 3 ரூபா போகிறப்ப இன்னும் 150 ரூபா கொடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆள் கூட இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும்னா. இது ஒரு கோவிலோட தெப்பக்குளம். ஆக்சுவலாக பாருங்கள், பெரிய கோவிலோட தெப்பக்குளம் மன்னார்குடியில். மன்னார்குடி தெப்பக்குளம். இந்த பக்கம் இருக்கு. அவங்க அதனால தான் நான் ஃபுல்லாக என் சைடு திருப்பிட்டேன். மிதிக்க முடியுதா? அப்படி இல்லை, அதுதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். இது காமன் குளங்க. ஆக்சுவலாக எல்லாரும் வந்து குளிக்க வராங்க, எதுக்கு வராங்க, அந்த குளிக்கிறாங்க. ஸ்டாப், அந்த பக்கம் போகணும் நம்ம.